2024ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் 1/1/2024 முதல் 31/12/2024 வரை. ரிஷபம். பிறக்கும் புத்தாண்டு உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் விதத்திலேயே பிறக்கின்றது. உங்கள் ராசிக்கு யோகம் தரும் சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரித்து ஆண்டு தொடங்குவதால் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். ஆண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் விரயஸ்தானத்தில் வீற்றிருந்தாலும் வேண்டிய நற்பலன்களை விபரீத ராஜயோக அடிப்படையில் கொடுக்கப் போகிறார். சென்ற வருடத்தில் நடைபெறாமல் சிக்கலில் இருந்த காரியங்கள் எல்லாம் படிப்படியாக நடைபெறத் தொடங்கும். பட்டங்களும் பதவிகளும் வந்து சேரும். புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் தன பஞ்சமாதிபதியான புதனுடன் இணைந்து புத சுக்கிர யோகம் உருவாகின்றது. லாபஸ்தானத்தில் ராகுவும் பஞ்சமஸ்தானத்தில் கேதுவும் இருக்கிறார்கள். சூரியன் செவ்வாய் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார்கள். இந்த அமைப்பில் ஆண்டு தொடங்குவதால் புதிய திருப்பங்கள் பலவும் காணப்போகிறீர்கள். புனித பயணங்கள் அதிகரிக்கும். உறவினர்கள் வழியில் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் மாறி மகிழ்ச்சி அதிகரிக்கும். 10ல் உள்ள சனியால் முத்தான தொழில்கள் வாய்க்கும். விரயஸ்தானத்தில் வியாழன் இருப்பதால் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தினருக்கோ ஆரோக்கியத்தில் அடிக்கடி அச்சுறுத்தல்களும் மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். இடமாற்றங்களும் வீடு மாற்றங்களும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத விதத்தில் வரலாம். லாபாதிபதியான குரு விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது சேமிக்க முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். 11ல் ராகு இருப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும். வெளிநாட்டில் பணிபுரிய விரும்பியவர்களுக்கு அது நிறைவேறும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பர். பஞ்சம கேதுவின் பலத்தால் பூர்வீக சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்து கொள்வதில் தாமதம் ஏற்படலாம். ஆயினும் மே மாதத்திற்கு மேல் சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். யோக பலம் பெற்ற நாளில் பாக்கியாதிபதிக்குரிய தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. இந்த புத்தாண்டு தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இடமது 12ல் இயல்பாக குருவும் வந்தால் கடமையில் கவனம் தேவை, காசு பணம் விரயமாகும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. எனவே வீண் விரயங்களை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது உத்தமம். உடல் நலனை காக்க ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தி ஆரோக்கியத்தை சீராக்கிக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். குருவின் பார்வை பலத்தால் தாய் வழி ஆதரவு கிடைக்கும். இடம் வீடு வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். உறவினர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்பு மாறும். இழந்த பதவிகளை மீண்டும் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதால் தொழில் வளம் சிறப்பாக அமையும். நிலையான வருமானத்திற்கு வழிவகுத்து கொடுக்கும். தொழிலை விரிவு செய்ய வங்கிகளின் ஒத்துழைப்பை எதிர்பார்த்து காத்திருந்தால் அது நிறைவேறும். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் கூட மீண்டும் பணியில் சேருவர். சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு 4, 7, 12 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே அடிக்கடி ஆரோக்கிய தொல்லை ஏற்படலாம். ஒரு நோய் குணமானால் அடுத்த நோய் வந்துவிடலாம். அதன் விளைவாக மருத்துவ செலவுகள் ஏற்படும். இருப்பினும் மனம் தளர வேண்டாம். சனி பகவான் யோகம் செய்யும் கிரகம் என்பதால் வளர்ச்சியையும் கொடுக்கும், வசதியையும் பெருக்கும். சனியின் பார்வை 7, 12 ஆகிய இடங்களில் பதிவதால் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடு அகலும். குதூகலம் தரும் சம்பவங்கள் நடைபெறும். கல்யாண வாய்ப்புகள் கைகூடி வரும். அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த வாக்குவாதங்கள் மறையும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு நிறுவனங்களில் பணிபுரியும் வாய்ப்பு கிடைக்கும். புத்தாண்டில் 1/5/2024 அன்று கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ரிஷப ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கப் போகிறார். இதுவரை விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இப்பொழுது ஜென்ம ராசிக்கு வருகிறார். ஜென்மத்தில் குரு வந்தால் செலவுகள் அதிகரிக்கும் என்ற ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. எனவே சிக்கனத்தை கடைபிடிக்க இயலாது. செலவுகள் அதிகரிக்கிறதே என்று கவலைப்பட வேண்டாம். செலவிற்கு ஏற்ற விதம் வரவுகள் வந்து சேரும். குருவின் பார்வை 5, 7, 9 ஆகிய இடங்களில் பதிவாகிறது. 5ஆம் இடத்தில் குரு பார்வை பதிவதால் பூர்வ புண்ணியஸ்தானம் புனிதமடைகிறது. 5ஆம் இடம் புத்திரஸ்தானமாகவும் இருப்பதால் பிள்ளைகளுக்கான சுபகாரியங்கள் நடைபெறும். முன்னோர்கள் கட்டி வைத்த கோவில் திருப்பணிகளை தொடர்ந்து செய்ய முன்வருவீர்கள். தெய்வ பலம் உங்களை வழிநடத்தி செல்லும். குருவின் பார்வை 7ஆம் இடத்தில் பதிவதால் மங்கள காரியங்கள் மனையில் நடைபெறும். உத்தியோக நிமித்தமாக பிரிந்து பணிபுரிந்த தம்பதியர் ஒன்றிணையும் வாய்ப்பு உண்டு. அரைகுறையாக நின்ற பல பணிகள் இப்பொழுது துரிதமாக நடைபெறும். அடகு வைத்த நகைகளை இப்பொழுது மீட்டு கொண்டு வரும் வாய்ப்பு உண்டு. குருவின் பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதால் பாக்கியஸ்தானம் பலப்படுகிறது. எனவே பெரிய மனிதர்களின் நட்பும் பிரச்சனைகளில் இருந்து விடுபடும் சூழ்நிலைகளும் உண்டு. பாகப்பிரிவினைகளை சுமூகமாக முடியும். பணிபுரியும் இடத்தில் ஊதிய உயர்வும் கேட்ட சலுகைகளும் கிடைக்கும்.
உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் லாபஸ்தானம் பலப்படுகிறது. எனவே பணத்தேவை உடனுக்குடன் பூர்த்தியாகும். தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சிக்கு கடன் உதவி கிடைக்கும். படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்களும் வந்து சேரும். பஞ்சமஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களில் ஒரு பகுதியை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்கி அதை விரிவு செய்வீர்கள். சனியின் வக்கர காலத்தில் தொழிலில் அதிக விழிப்புணர்ச்சி தேவை. எதிரிகளின் பலம் கூடும். கூட்டாளிகள் உங்களை விட்டு விலக நேரிடும். பாசம் காட்டிய பலரும் பகைவர்களாக மாறலாம். குருவின் வக்கர காலத்தில் உங்களுக்கு கூடுதல் நன்மை கிடைக்கும். வாங்கல் கொடுக்கல்களில் சரள நிலை உருவாகும். சுபகாரியங்கள் அடுத்தடுத்து நடைபெறும். இந்த ஆண்டு இனிய பலன் கிடைக்க தெற்கு நோக்கிய அம்பிகையை தேர்ந்தெடுத்து வழிபடுவது நல்லது. வீட்டில் அம்பிகை படம் வைத்து வெள்ளிக்கிழமை தோறும் லலிதா நவரத்ன மாலையை படித்து வழிபட்டால் வளர்ச்சி கூடும்.